நடந்து முடிந்த தேர்தலிலே மக்களுடைய தீர்ப்பை காங்கிரஸ் கட்சி ஏற்றுக்கொள்கிறது. அடக்கத்தோடு தலை வணங்கி ஏற்றுக்கொள்கிறோம். புதிதாக அமைந்த தமிழக வெற்றி கழக அரசுக்கும் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்களை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவரை கடந்த வாரம் சென்னை தலைமைச் செயலகத்தில் சந்தித்து அவருக்கு நேரடியாக வாழ்த்து தெரிவித்தேன். குறிப்பாக காரைக்குடி தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் திரு மாங்குடி அவர்கள் வெற்றி பெறவில்லை. ஆனாலும் அந்த முடிவை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். வெற்றி பெற்ற அனைத்து வேட்பாளர்களுக்கும், இன்று சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கும் அனைவருக்கும், உதாரணமாக காரைக்குடியிலே டாக்டர் டி.கே. பிரபு, மானாமதுரையிலே திரு இளங்கோவன், சிவகங்கையிலே திருமதி குழந்தை ராணி, திருப்பத்தூரில் திரு ஸ்ரீனிவாச சேதுபதி, நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருமயத்திலே திரு ரகுபதி, ஆலங்குடியிலே திரு மெய்யநாதன் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை, பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்று மறைந்த இயக்குனர் இமயம் திரு பாரதி ராஜா அவர்கள் மறைவுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை, அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருக்கு இன்று தேனி மாவட்டத்தில் அரசு மரியாதையுடன் உடல் அடக்கம் செய்யப்படுகிறது. அதற்கு எங்கள் தேனி மாவட்ட தோழர்கள் கலந்து கொள்வார்கள். அவருக்கு அஞ்சலி செலுத்துவார்கள். அவர் மறைவால் வருந்தும் அவருடைய மனைவி, மகள், திரையுலக நண்பர்கள் ஆயிரக்கணக்கில் எல்லோருக்கும் என்னுடைய இரங்கலை, அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அரசு அமைந்திருக்கிறது. இந்த அரசுக்கு காங்கிரஸ் கட்சியின் தலைமை ஆதரவு தருவதாக தெரிவித்தது அமைந்திருக்கிறது. இது நிலையான அரசாக நல்லாட்சி தர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். யாரும் எதிர்பார்க்கல, நீங்களும் எதிர்பார்க்கல, எந்த ஊடகங்களும் எதிர்பார்க்கல, கருத்து கணிப்பு எடுத்தவர்களும் எதிர்பார்க்கலை, நான் எதிர்பார்க்கல, எங்கள் கட்சியும் எதிர்பார்க்கல. ஆனால் தமிழக வெற்றி கழகம் ஏறத்தாழ 35% வாக்குகளை தமிழ்நாட்டிலே வாங்கியிருக்கிறது. அது ஒரு மகத்தான வாக்கு பதிவு. இந்த மகத்தான வாக்குப்பதிவை வாங்கியிருந்த தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைத்திருக்கிறது. இந்த அரசுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். கட்சி ஆரம்பித்து 2 ஆண்டுகளிலேயே இவ்வளவு பெரிய வெற்றியை அடைந்ததற்காக பாராட்டுகள். எனக்கு வீரபாண்டியன் அவர்களை சந்தித்தேன். அவர் அவர்களுடைய பொதுக்குழு கூடுவதாக சொன்னார்கள். பொதுக்குழுவில் முடிவெடுப்பதாக சொன்னார்கள். முடிவெடுத்திருந்தால் அந்த முடிவை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். நான் பதிவு போட்டிருக்கேன் இன்னைக்கு காலையில். 4399 நாட்கள் தொடர்ந்து திரு நரேந்திர மோடி அவர்கள் பாரத பிரதமராக இருந்தது சாதனை தான். அது ஒன்றும் மறுப்பில்லை. நான் கேட்க முடியாது. அவர்கள் கொண்டாடலாம், அவர்களுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள், அது சாதனை தான். ஆனால் ஜவஹர்லால் நேரு 4398 நாட்கள் ப்ளஸ் 5 ஆண்டுகள் என்பதை மறந்து விடாதீர்கள். நான்
சென்னை வந்து திருச்சி வந்து காரைக்குடி வந்து மாநகரியில் இருக்காங்க. எனக்கு எப்படி தேசிய தலைமையோடு உங்களுக்கு நெருக்கமான செய்திகள் பரிமாறிக்கொள்ளுறாங்க. என்கிட்ட அந்த மாதிரி செய்தி இல்லையே. அவர் இந்தியா கூட்டணியிலிருந்து விலகுவதாக எனக்கு சொல்லலை. அது முடிவாக எனக்கு தெரியாது. இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை, அது தெரியும். கட்சியிலிருந்து விலகி ஒரு இயக்கத்தை தொடங்கி இருக்கிறார். அது அரசியல் கட்சியாக மாறுமா மாறாதான்னு எனக்கு தெரியாது. பாரதிய ஜனதா கட்சியில் அவரை சரியாக மதிக்கவில்லை, பயன்படுத்தவில்லை என்றுதான் அவர் பேட்டியிலிருந்து நான் உணர்கிறேன். அது உண்மையா இல்லையான்னு தெரியாது. அவர் விலகி இருக்கிறார், ஒரு இயக்கத்தை தொடங்கி இருக்கிறார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். AVK பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில் ஐடியாலஜிக்கல் எனிமி, கொள்கை ரீதியாக கருத்தியல் ரீதியாக எதிரி என்று சொல்லிவிட்டார். மதச்சார்பின்மையை ஏற்றுக்கொள்கிறார். மாநில உரிமைகளை பாதுகாப்போம் என்று சொல்கிறார். இந்த இரண்டு பொருள்கள் போதுமே அந்த தமிழக வெற்றி கழக அரசை ஆதரிப்பதற்கு. இந்த இரண்டு காரணங்கள் போதும். மறுதேர்தலை யாராவது விரும்பியிருக்கலாம், தமிழக மக்கள் விரும்பவில்லை என்பதுதான் என்னுடைய கணிப்பு. ரெண்டாவது, மறுதேர்தல் வர்ற வரைக்கும் குடியரசுத் தலைவர் ஆட்சி தான். குடியரசுத் தலைவர் அரசு என்பது பாரதிய ஜனதா கட்சி அரசு. ஆக பாரதிய ஜனதா கட்சி பின் வழியாக வந்து அரியணை கட்டலிலே அமர்ந்து விடும். ஜனாதிபதி ஆட்சி, ஆளுநர் ஆட்சி என்பது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி தான். அதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த இரண்டு விபத்துகளை தவிர்ப்பதற்காக எங்கள் தலைமை முடிவெடுத்தது. அந்த முடிவை, அதே கருத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. ஆக நாங்கள் எங்களுடைய நிலைப்பாடு பொதுவான நிலைப்பாடு. கேரளத்தில் 10 ஆண்டுகள் கழித்து இடதுசாரி முன்னணியை தோற்கடித்து ஐக்கிய முற்போக்கு கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது. திரு சதீஷன் அவர்களுக்கு என்ன அவகாசம் கொடுக்குறோமோ அதே அவகாசத்தை தானே திரு விஜய் அவர்களுக்கும் கொடுக்க வேண்டும். அதிமுக கட்சி ஒரு கட்டுப்பாட்டில் இல்லை, அதிலிருந்து விலகிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு புதிய அரசுக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுக்க வேண்டும். அது 3 மாசமா, 4 மாசமா, 6 மாதமா என்று சர்ச்சை செய்யலாம். அவகாசம் கொடுக்கணும். அதிகாரிகள் நியமனம் இப்போ தானே நடந்திருக்கு. அந்த அமைச்சர்கள் எல்லாம் துறையினுடைய நுணுக்கங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். இவ்வளவு வேலைகளை பார்க்கணும்னா அவங்களுக்கு அவகாசம் கொடுக்கணும். மோடி அவர்கள் 12 ஆண்டுகளாக பத்திரிகையாளர்கள் சந்திக்கலைன்னு நாங்கள் விமர்சனம் பண்ணோம். இவர் 1 மாதம் தானே ஆயிருக்கு, சந்திக்கலாம். போக போத்தானே கருத்து சொல்ல முடியும். எல்லாத்துக்கும் முதல் நாளே கருத்து தெரிவிக்க முடியாது.